Exercise 2.6 11th question என்ன கேட்டிருக்காங்கன்னா S1 S2 S3 up to SM terms வரைக்கும் இருக்கு are the sums of n terms of m அப்படின்னு சொல்றாங்க. அதாவது n terms of m S1ன்றது ஒரு சம்மேஷன், S2ன்றது ஒரு சம்மேஷன், S3ன்றது ஒரு சம்மேஷன் up to SM வரைக்கும் இருக்கு. இந்த SMன்றது n உடைய சம்மேஷன். ஸோ ஒரு சீரீஸ் எடுத்துப்போம். இங்கே 1 மட்டும் இருக்குது. அந்த 1 சம்மேஷன் பண்ணால் அது S1 அப்படின்றத எடுத்துக்கலாம். இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பருடைய சம்மேஷன் S2ன்னு எடுத்துருக்காங்க. இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப் டு 3 நம்பர்ஸ் 1 2 3 அதோடைய சம்மேஷனை S3 மென்ஷன் பண்ணுறாங்க. அப் டு இது பார்த்தீங்கன்னா m டேர்ம்ஸ் வெளியே இருக்குது. மேலே இருக்கிறது m டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப் டு ஃபஸ்ட்லேருந்து m வரைக்கும் இருக்கிறத SM. இது ஒரு சீரீஸ், இது ஒரு சீரீஸ், இது ஒரு சீரீஸ், இது ஒரு சீரீஸ். இது எல்லாத்தையும் தனித்தனியாக சம்மேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த சம்மேஷனை SM வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஹியர் த ஃபஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் 1 2 3 அப் டு m. ஸோ இங்கே 1 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 1 2 இருக்குது, இங்கே 1 2 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப் டு m டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணக்கூடிய சம்மேஷன்ஸ்லாம் S1 S2 S3 அப் டு SM வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய காமன் டிஃபரன்சஸ் S1க்கு யூஸ் பண்ணுற காமன் டிஃபரன்ஸ் 1ம், S2க்கு 3ம், S3க்கு 5ம், SMக்கு காமன் டிஃபரன்ஸ் 2m - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ S1, S2, S3 இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சம்மேஷன். இந்த ஃபர்ஸ்ட் சம்மேஷனுக்கு A பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் சம்மேஷனுக்கு A 2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் டேர்முக்கு A 3. ஸோ SM அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் m டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த m டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மேஷன் SMக்கு இங்கே A என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா m யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி ஹூஸ் காமன் டிஃபரன்சஸ் ஆர் 1 3 5 2m - 1 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா இந்த 1 இந்த S1க்கு 1, இந்த S2க்கு 3, S3க்கு 5, சிமிலர்லி ஃபார் SMக்கு 2m - 1 அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இங்கே காமன் டிஃபரன்ஸ் S1க்கு என்ன காமன் டிஃபரன்ஸ்னா இந்த 1 காமன் டிஃபரன்ஸ், அண்ட் S2க்கு காமன் டிஃபரன்ஸ் D 3, S3க்கு காமன் டிஃபரன்ஸ் 5, அண்ட் SM m டேர்முக்கு 2m - 1 அப்படின்ற காமன் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா S1 S2 S3 இதோட சம்மேஷன் அப் டு SM வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். காமன் ஃபார்முலா ஃபார் சம்மேஷன் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன ஆகணும், n/2 into 2a plus n - 1 into d. ஸோ ஃபார் இது சம்மேஷன் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் S1 கண்டுபிடிக்கணும், S2 கண்டுபிடிக்கணும், S3 ஃபைண்ட் பண்ணணும். சிமிலர்லி ஃபார் SM வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நவ் S1 அப்படின்னா அந்த இடத்துல ஏவோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும், அண்ட் S2க்கும் AD தெரியும், S3க்கும் தெரியும், SMக்கு சிமிலர்லி அதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு S1 அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா S1 அப்படின்னா என்னன்னா nன்றது 1. ஸோ S1க்கு நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் இங்கே nன்றது n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா n/2 into 2 into ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் n - 1 into டியோட வேல்யூ இங்கே 1. இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே S1க்கு நம்ம S1 அப்படின்றத n/2 தான் எடுக்கணும். S1னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து m டேர்ம்ஸ் வரைக்கும் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ S1 S2 S3 எல்லாம் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னா இங்கே n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. அதை m வரைக்கும் அந்த டேர்ம்ஸ் போகுது. அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது S1க்கு A எடுத்திருக்காங்க, D எடுத்திருக்காங்க. பட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த nன்றதை நம்ம அப்படியே தான் வச்சுட்டு nலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்னுடைய வேல்யூ அப்படியே கன்சிடர் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு இங்கே S1க்கு n/2 into 2 into 1 1 ஆகும். ப்ளஸ் n - 1 into 1ன்றது n - 1 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா n/2 into 2n 2 plus n - 1. ஸோ 2லேருந்து 1 போச்சுன்னா 1. இப்போ n/2 into 2 - 1 is 1. இங்கே n plus 1 அப்படின்றது ஒன்று கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். சரிங்களா? அண்ட் A1 Dயோட வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம nக்கு நம்ம டேரெக்டாகவே nnே நம்ம போட்டுகிட்டே வரணும். S2 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், n/2 into 2 into ஏவோட வேல்யூ இங்கே 2 ப்ளஸ் n - 1 into டியோட வேல்யூ செகண்ட் டேர்முக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா n/2 into 2 2s are 4. இது 3n - 3 ஆகிடும். ஸோ 3n - 3. ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ n/2 into n 4 - 3 is +1. So n/2 into n plus 1.
3n இருக்குது. ஸோ 3n. ஸோ 3n + 1. 4 - 3 is 1 and 3n இருக்குது. ஸோ 3n + 1ன்றது செகண்டாக கிடைக்குது. சிமிலர்லி ஃபார் S3க்கு n/2 × 2 × S3க்கு ஏவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் n - 1 × டியோட வேல்யூ 5. Now n/2 × 2 3s are 6 plus 5 × n 5n minus 1 × 5 is -5. Now n/2 × 5n இருக்குது, 6ல் 5 போச்சுன்னா 1 + 1 கிடைக்கும். ஸோ n/2 × 5n + 1. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக SMமும் கண்டுபிடிக்கணும். ஸோ SMன்னும் போது n இருக்க இடத்துல என்னாகும், நமக்கு m மாறிடும். SM அப்படின்றது இந்த 1 2 3 எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் n டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு. லாஸ்ட்டாக இருக்க டேர்மை நம்ம SMன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். அப்போ நம்ம ஃபைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா n/2 × இந்த லாஸ்ட் டேர்மை n/2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே சம்மேஷன்ஸ் வந்து டேர்ம்ஸ் இங்கே ஒரு இங்கே கொடுத்துருக்க சீரீஸ்க்கு ஒரு சீரீஸ் ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், ரெண்டு நம்பர்ஸ் அண்ட் தென் ஃபஸ்ட்டு தேர்ட் நம்பர்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு அப் டு m டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துருக்காங்க. அது எல்லாமே SM வரைக்கும் நமக்கு சம்மேஷன். அந்த எல்லா சம்மேஷன்ஸை மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, சம்மேஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து n/2 × 2 × ஏவோட வேல்யூ m ப்ளஸ் n - 1 × டியோட வேல்யூ 2m - 1ன்னு கொடுத்துருக்காங்க. நவ் இது என்ன ஆகும்னா n/2 × இங்கே 2m plus a - b × a - b இருக்குது. ஸோ 2m × n என்ன ஆகும்னா 2mn and n × -1 is -n minus plus into minus 2m × 1 is 2m கிடைக்கும். minus into minus plus 1 × 1 is 1 கிடைக்கும். இங்கே எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2m - 2m கேன்சல் ஆகிடும். இங்கே 2mn minus n plus 1 கிடைக்கும். ஸோ n/2 × 2 இங்கே 2n காமனாக இதில் வந்து நம்ம காமனாக என்ன எடுக்கலாம்னா 2mnல n வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம n வந்து காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 2m இருக்கும், -1 +1. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுப்போம். நான் நமக்கு என்னென்னா இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணோம். 1/2 × mn × mn + 1 அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ S1 + S2 + S3 + up to SM வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் n/2 × n + 1, செகண்ட் ஈக்குவேஷன் n/2 × 3n + 1 and தேர்ட் ஈக்குவேஷன் n/2 × 5n + 1 plus of up to SMன்ற டேர்மில் நமக்கு n/2 × n × 2m - 1 + 1. இந்த த்ரூ அவுட் ஈக்குவேஷனில் n/2 காமனாக இருக்குது. ஸோ n/2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அண்ட் தென் இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல n + 1 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 3n + 1 இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 5n + 1 ப்ளஸ் ஆஃப் அப் டு இந்த n/2 வெளியில் போயிடுச்சு. இந்த எண்ணை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எண்ணை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 2mn - n இது வரைக்கும் மல்டிப்ளை ஆகும். n × 2m 2mn and plus into minus of n plus ஒரு 1 இருக்குது. ஸோ இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகும், எதெல்லாம் மைனஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். நவ் n/2 × n இந்த 3n நெக்ஸ்ட் எழுதிக்கிங்க, ப்ளஸ் 5n நெக்ஸ்ட் எழுதிக்கிங்க, ப்ளஸ் ஆஃப் ஒரு 1. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 1 + 1 + 1 அப்படின்னு போயிட்டே இருக்குது அப் டு 1. இங்கே லாஸ்ட்டாக ஒரு 1. இப்போ 1 போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்குது. 1 வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு போயிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்குது. பட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு டேர்ம்ஸ் ஆஃப் m அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 1ன்றது mக்கு பதிலாக mன்னு வந்து லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவ் இந்த 5n எல்லாம் எழுதியாச்சு. ப்ளஸ் 2mn - n ப்ளஸ் இந்த 1க்கு பதிலாக 1 வந்து ரிப்பீட் ஆகிட்டு 1 + 1 + ++ன்னு போயிட்டு லாஸ்ட்டாக 1 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆகும்போது நீங்கள் இந்த சீரீஸ் வந்து m வரைக்கும் அப் டு m டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ n டேர்ம்ஸ் ஆஃப் m டேர்ம்ஸ் ஆஃப் mனா m வரைக்கும் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுனால நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு m மட்டும் தனியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவ் ஸோ n/2 × n + 3n + 5n ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எண்ணை வந்து வெளியில் நம்ம எடுக்கலாம். வெளியில் நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 2m - 1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆஃப் m, இந்த m தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் த்ரூ அவுட்டாக நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது,
நம்ம இப்போ n நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் நம்ம n எடுக்கும்போது என்ன ஆகும்னா n/2 இன்ட்டு இங்கே என்ன வெளியே எடுத்தோம்னா 1 + 3 + 5 ப்ளஸ் அப் டு இந்த எண்ணும் போயிடும் 2m - 1. இங்கே வந்து 2m - 1. ஓகேங்களா? நவ் ப்ளஸ் ஒரு m இருக்கு. இங்கே 1 + 3 + 5 ஆட் நம்பர்ஸ் அப்படியே போயிட்டு 2n - 1. இந்த 2n - 1ன்றது ஆட் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இந்த சீரீஸோட சம்மேஷன் வந்து நமக்கு தெரியும். சீரீஸ் ஆஃப் அதாவது சம் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நமக்கு என்னன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு n² அப்படின்றது ஃபைனல் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 + 3 + 5 அப் டு ஆட் நம்பர்ஸ் வந்து 2n - 1 வரைக்கும் இருக்குன்னா அதோடைய ஆன்சர் வந்து n² இருக்கும். பட் இங்கே நமக்கு சீரீஸ் வந்து எம்ல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு மட்டும் நம்ம வந்து m² நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது n/2 இன்ட்டு n இன்ட்டு இந்த ஒரு டேர்ம் 1 2 3 1 3 5 2m - 1ன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா m² ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஆஃப் m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ளஸ் m. நவ் இங்கே வந்து m² - m இருக்கு. இதில் நம்ம காமனாக என்ன எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே n/2 இன்ட்டு இந்த ரெண்டுத்துல இருந்து m காமனாக இருக்குது. m நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே mn இருக்கும் மைனஸ் ப்ளஸ் m வெளியில் வந்துருச்சு 1 கிடைக்கும். நவ் mn/2 இன்ட்டு இந்த m என்ன மல்டிப்ளை ஆகிடும் mn + 1 நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபைனலாக 1/2 செப்பரேட்டாக எழுதிக்கலாம் இன்ட்டு mn எழுதிக்கலாம் இன்ட்டு mn + 1. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்க கேட்டது இந்த SMக்கு S1 S2 S3 அப் டு வந்து SM வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் 1/2 இன்ட்டு mn + 1 அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தட்ஸ் இட்.